இன்றைய புனிதர் அறிவோம். ஜனவரி 27 புனித மெர்சி ஆஞ்சலா, மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலர். சிறு வயதிலேயே இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணம் செய்தவர். கத்தோலிக்க மறையின் ஒளியில் இளம் பெண்களை வழிநடத்தியவர். இதற்காக தமது வீட்டையே பள்ளிக்கூடமாக மாற்றியவர். இளம் பெண்களுக்கு கிறிஸ்துவ மறையின் விழுமியங்களை கற்றுக் கொடுத்தவர். ஒழுக்கமற்ற குடும்பங்களால் ஒழுக்கமற்ற சமுதாயம்தான் உருவாகும். எனவே குடும்பங்களில் மாற்றம் ஏற்படும் போது சமுதாயத்திலும் மாற்றம் உருவாகும் என்பதை முழுமையாக நம்பியவர்தான் மெர்சி ஆஞ்சலா. இத்தாலி நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள டெசன்சானோ என்ற இடத்தில் 1474 மார்ச் 21 அன்பும் பாசமும் பக்தியும் ஒழுக்கமும் முறையாக வழங்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மெர்சி ஆஞ்சலாவுக்கு மூத்த சகோதரி ஒருவரும் இருந்தார். பாசமாக வளர்ந்து வந்த மெர்சி ஆஞ்சலா தனது 10வது வயதில் பெற்றோர் இருவரையும் இழந்து கைவிடப்பட்ட நிலையில் தன் மூத்த சகோதரியுடன் அருகில் இருந்த சலோ என்னும் நகருக்கு குடிபெயர்ந்து தங்களது மாமாவின் வீட்டில் அடைக்கலம் புகுந்தார்கள். மெர்சி ஆஞ்சலாவின் பக்தியையும் நடத்தையும் கண்ட பங்கு தந்தை வழக்கத்திற்கு மாறாக 13 வயதிலேயே ஆஞ்சலாவிற்கு முதல் நற்கருணை வழங்கினார். யாருமே எதிர்பார்க்காத சூழலில் திடீரென மூத்த சகோதரியும் இறந்தார். மீளா துயருடன் அழுது வேதனையில் துடித்தாள். தனது சகோதரி நோயில் பூசுதல் கூட பெறாமல் இறந்தது நினைத்து கண்ணீர் வடித்தார். அதிலிருந்து தமது சகோதரியின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டும் என்று உருக்கமாக மன்றாட ஆரம்பித்தார். தன்னை புனித பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையில் இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து ஜெபம் மற்றும் ஒருத்தல் முயற்சி செய்து சகோதரிக்காக ஜெபித்தார். ஆர்வ மிகுதியால் தமது எளிமையான பக்தியை ஏற்றுக்கொண்டு இறந்த தன் சகோதரி எங்கு இருக்கிறாள் என்பதை காட்டுமாறு இறைவனிடம் ஜெபத்தின் வழியாக கேட்டாள். இவரின் மன்றாட்டை ஏற்றுக்கொண்ட இறைவன் காட்சி வழியாக விண்ணகத்தில் சகோதரி இருப்பதை காட்டினார். ஆஞ்சலாவிற்கு 20 வயது நடந்த போது அவரது மாமாவும் இறந்தார். யாரும் இல்லாத அனாதையானாள். எனவே தம் சொந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். வீட்டில் இருந்தபோது கத்தோலிக்க மறையின் ஒளியில் இளம் பெண்களை வழிநடத்த வேண்டும் என்ற உந்துதல் பெற்றார். தமது வீட்டை பள்ளிக்கூடமாக மாற்றினார். அவ்வப்போது டெசன்சானோ நகர இளம் பெண்களுக்கு கிறிஸ்தவ மறையின் விழுமியங்களை கற்றுக் கொடுத்தார். இளம் பெண்களுக்கு சமய கல்வி கொடுப்பதற்கு ஏதுவாக கன்னியர்கள் உதவியுடன் தனி அமைப்பு ஒன்றை உருவாக்குமாறு ஒருமுறை இவருக்கு காட்சி கண்டார். இதனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது இவருடைய பள்ளியின் பெயர் பரவியது. பிரிசியாவிலும் ஆரம்பிக்க அழைத்தார்கள். மகிழ்ச்சியோடு சென்றார். இப்போது இருப்பது போல பள்ளிக்கூடங்கள் அப்போது இல்லை. எனவே வீடுகளுக்கே தேடிச் சென்று பள்ளிக்கு வர முடியாதவர்களையும் கல்வி மறுக்கப்பட்டவர்களையும் சந்தித்து கற்றுக் கொடுத்தார். ஒழுக்கமற்ற குடும்பங்களால் ஒழுக்கமற்ற சமுதாயம்தான் உருவாகும். எனவே குடும்பங்களில் மாற்றம் ஏற்படும் போது சமுதாயத்திலும் மாற்றம் ஏற்படும் என்பதை திண்ணமாக நம்பினார். மெர்சி ஆஞ்சலா 1524ஆம் ஆண்டு புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்டார். கிரேட் தீவில் இருந்தபோது திடீரென பார்வையை இழந்தார். தனது பயணத்தை பாதையில் நிறுத்திவிடாது தொடர்ந்து சென்று புனித இடங்களை தரிசித்தார். மீண்டும் திரும்புகையில் பார்வை இழந்த அதே இடத்திற்கு வந்து அங்கிருந்த பாடுபட்ட சிலுவையின் முன் ஜெபித்தார். அப்போது மீண்டும் பார்வை பெற்றார். யூபிலி ஆண்டாக நினைவு கூறப்பட்ட 1525ஆம் ஆண்டு ரோமைக்கு சென்றார். மெர்சி ஆஞ்சலாவின் புனித தன்மை மற்றும் பணிகளை கேள்விப்பட்டு ரோமையிலேயே தங்கி விடுமாறு திருத்தந்தை 7ஆம் கிளமெண்ட் கோரிக்கை விடுத்தார். இருப்பினும் அதனை மெர்சி ஆஞ்சலா அன்புடன் மறுத்துவிட்டார். 1535 நவம்பர் 25 அன்று 12 கன்னியர்களுடன் ஊர்சுலா கன்னியர் சபையை ஆரம்பித்தார். 5 ஆண்டுகள் அவர்களை வழிநடத்திய பிறகு 1540 ஜனவரி 27 அன்று இறையடி இணைந்தார். திருத்தந்தை 13ஆம் கிளமெண்ட் 1768 ஏப்ரல் 30 அன்று அருளாளராக அறிவித்தார். 1807 மே 24 அன்று திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர் இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். புனிதையிடமிருந்து கற்போம். நாம் எல்லோருமே ஒரு வகையில் மாற்றுத்திறனாளிகள்தான் என்பதை உணர்ந்து உண்மையான மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் ஒளியேற்றும் போது நாமும் ஒளிர்கிறோம்.